ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் லா சப்ஜெக்டில் இருக்க ஆஃபர் அண்ட் இட்ஸ் டைப். ஆஃபர்னா என்ன, அதோட டைப் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆஃபருக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப்போசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆஃபர்னால் என்னென்னா, இட்ஸ் an எக்ஸ்பிரஷன் ஆஃப் ரெடினஸ் டு டூ ஆர் நாட் டு டூ சம்திங். அதாவது எனக்காக இது பண்ணுறியா அப்படின்னு கேட்குறதும் ஆஃபர் தான், எனக்காக இது பண்ணாமல் இருக்கியா அப்படின்னு கேட்குறதும் ஆஃபர் தான். எனக்காக இது பண்ணுறியா அப்படின்னு கேட்குறது பாசிட்டிவ் ஆக்ட், எனக்காக இது பண்ணாமல் இருக்கியா அப்படின்னு கேட்குறது நெகட்டிவ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் அப்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸாம்பிளில் கிளியராக புரியும். எக்ஸ் வந்து ஒரு ஆஃபர் பண்ணுறாரு ஒய் கிட்ட. என்னன்னா, என்னோடய டெலிவிஷனை சேல் பண்ணுறேன், நீ வாங்கிக்கிறியா அப்படின்னு வந்து ஒரு ஆஃபர் பண்ணுறாரு. இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஆக்ட், எனக்காக இது பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நெகட்டிவ் ஆக்டுக்கு பாருங்கள், ஒய் வந்து ஆஃபர் பண்ணுறாரு எக்ஸ் கிட்ட. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கடனை திருப்பி கொடுத்துட்றேன், ஸோ என் மேலே கேஸ் போடாமல் இரு, கேஸ் ஃபைல் பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எனக்காக இது பண்ணாமல் இரு அப்படின்னு கேட்குறாருல, இது பேர் தான் என்ன, நெகட்டிவ் ஆக்ட். நெகட்டிவ் ஆக்ட் ஆர் அப்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? இப்போ இந்த ஆஃபர் வந்து இஸ் மேட் டு அனதர் பர்சன். ஒருத்தருக்கு இன்னொருத்தர் தான் ஆஃபர் பண்ணணும், அவங்களுக்கு அவங்களே ஆஃபர் பண்ணிடக்கூடாது. அண்ட் ஆஃபர் பை எ பர்சன் டு himself இஸ் நாட் அன் ஆஃபர். அவங்களுக்கே அவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டா அது ஆஃபர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 பார்ட்டி இன்வால்வ் ஆகிருக்கணும் அப்படின்றாங்க. இந்த ஆஃபர் ஷுட் பி மேட் பை இன்டென்ஷன் ஆஃப் ஆப்டைனிங் த அக்செப்டன்ஸ் ஆஃப் அனதர் பர்சன். இந்த ஆஃபரோட இன்டென்ஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனதர் பார்ட்டியை சம்மதிக்க வைக்கிறது தான் ஆஃபரோட இன்டென்ஷனாக இருக்கணும் அப்படின்றாங்க. இப்போ த பர்சன் மேக்கிங் எ ப்ரொப்போசல் ஆர் ஆஃபர் இஸ் ரெஃபர்ட் அஸ் ஆஃபரர். அந்த பர்சன் யார், அந்த பர்சன் அந்த ஆஃபரை மேக் பண்ணுறாங்களோ அவங்க பேர் ஆஃபரர் ஆர் ப்ரொப்போசர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃப்ரம் த ஹூம் த ஆஃபர் இஸ் மேட் இஸ் நவுன் அஸ் ஆஃபரி ஆர் ப்ரொப்போசி. யார் அந்த ஆஃபரை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க பேர் ஆஃபரின்றோம் ஆர் ப்ரொப்போசி அப்படின்றோம். ஓகேவா? அண்ட் வென் த ஆஃபர் அக்செப்ட் த ஆஃபரி அக்செப்ட் த ஆஃபர், ஈ பிகம் த அக்செப்டர் ஆர் ப்ராமிசி. இப்போ அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, அனதர் பர்சன் வந்து அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னா வந்து அவருக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்செப்டர் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் ப்ராமிசி அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சிச்சா இந்த டேர்ம்ஸு? ஆஃபரர்னால் யார் அந்த ஆஃபரை மேக் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆஃபரர். அவங்களுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ப்ரொப்போசர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் யார் அந்த ஆஃபரை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க பேர் ஆஃபரி ஆர் ப்ரொப்போசி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் வந்து அந்த ஆஃபர் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னா அவர் பேர் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்செப்டர்னு ஆகிடும், ஆர் ப்ராமிசி அப்படின்னு ஆகிடும். இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸ் கொஷினில் கேட்பாங்க. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். எக்ஸ் ஆஃபர் டு செல் இஸ் ஹவுஸ் டு ஒய் ஃபார் 5 crore. 5 crore வந்து இந்த எக்ஸ் வந்து ஒய்க்கு ஆஃபர் பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து நான் ஹவுஸை வந்து சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் ப்ரொப்போசல் ஆர் ஆஃபர் மேட் பை எக்ஸ் இஸ் ஆஃபரர் ஆர் ப்ரொப்போசர். இந்த எக்ஸ் வந்து யாருன்னா இப்போ ஆஃபரர் இல்லைனா ப்ரொப்போசர் அப்படின்னு சொல்கிறாங்க நேம். இப்போ இந்த ஒய் டு ஹூம் த ப்ராமிஸ் இஸ் மேட் இஸ் த ப்ரொப்போசி ஆர் ஆஃபரி. இப்போ இந்த ஒய் வந்து ரிசீவ் பண்ணுறாருல, அவரோட பேர் என்னன்னா ப்ரொப்போசி ஆர் ஆஃபரி அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? இப்போ இந்த ஒய் இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிட்டா இந்த ஒய் என்ன ஆயிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்செப்டர் ஆர் ப்ராமிசி ஆயிடுவார். இ பிகம் த அக்செப்டர் ஆர் ப்ராமிசி அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா இந்த டேர்ம்ஸு? அடுத்து பாருங்கள், ஆஃபர்னா என்னன்னு டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1857 படி செக்ஷன் 2A இந்த ஆஃபரை பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, when one person signified to another his willingness to do or abstain from do anything. அதாவது வந்து அவங்க வந்து வில்லிங்னஸ் கொடுக்குறாங்கன்னா, எனக்காக இது பண்ணு, எனக்காக இது பண்ணாமல் இரு அப்படின்னு கேட்குறது தான் ஆஃபர் அப்படின்றாங்க. வியூ டு ஆப்டைனிங் த அசென்ட் ஆஃப் த அதர் டு சச் ஆக்ட் ஆர் அப்ஸ்டென்சஸ். அதாவது என்னன்னா, ஒருத்தர் ஆஃபர் பண்ணுறாருல, இப்போ இந்த எக்ஸ் ஆஃபர் பண்ணுறாருன்னு பார்த்தோம்ல, இப்போ இந்த ஒய் வந்து அக்செப்ட் பண்ணுறாரா இல்லை இந்த ஆஃபரை தவிர்க்கிறாரா அப்படின்றத அக்சென்ட்னா என்னென்னா சம்மதம், அந்த சம்மதத்தை வாங்கிறது தான் என்ன ஆஃபர் அப்படின்றாங்க. புரியுதா? ஒருத்தர் ஆஃபர் பண்ணுறாருல, அந்த ஆஃபர் பண்ணுறவர் இந்த அக்செப்டரை இன்னும் சம்மதிக்க வைக்கிறது தான் ஆஃபர் அப்படின்றாங்க. இஸ் செட் டு மேக் எ ப்ரொப்போசல்.
இதுக்கு இன்னொரு பேர் என்ன ப்ரொப்போசல் அப்படின்றாங்க. புரிஞ்சிச்சா இது? அசன்னா என்னென்னா சம்மதம் அப்படின்னு அர்த்தம். அப்சிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா தவிர்க்கிறது அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இப்போ டைப்ஸ் ஆஃப் ஆஃபர் என்னென்ன டைப் ஆஃப் ஆஃபர் இருக்குது அப்படின்னு பாருங்கள். எக்ஸ்பிரஸ் ஆஃபர், இம்ப்ளைட் ஆஃபர், ஸ்பெசிஃபிக் ஆஃபர், ஜென்ரல் ஆஃபர், ஸ்டாண்டிங் ஆஃபர், கிராஸ் ஆஃபர் அண்ட் கவுண்டர் ஆஃபர். 7 டைப் ஆஃப் ஆஃபர் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஸ் ஆஃபர். எக்ஸ்பிரஸ் ஆஃபர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபரை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ ஓரலி ஆர் ரிட்டன், வாய் வார்த்தை மூலிமா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, ஆர் ரிட்டர்னிங் வேர்ட்ஸ் மூலிமா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். மிஸ்டர் எக்ஸ் இன்ஃபார்ம் ஒய் through an email that he want to sell his old car for 3 lakh. மிஸ்டர் எக்ஸ் வந்து ஒய் கிட்ட ஒரு ஆஃபர் பண்ணுறாரு த்ரூ ஏ இமெயில் மூலிமா. என்ன ஆஃபர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஓல்டு காரை 3 lakhக்கு சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் பண்ணுறாரு. இது வந்து ரிட்டர்ன் ஆஃபர். ஓகேவா? இப்போ மிஸ்டர் எக்ஸ் சே டு ஒய் தட் he want to sell his motor bike for 30,000. இப்போ இந்த எக்ஸ் வந்து ஒய் கிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மோட்டர் பைக்கை 30,000க்கு சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து என்னென்னா ஓரல் ஆஃபர். புரிஞ்சிச்சா? அடுத்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளைட் ஆஃபர். இம்ப்ளைட் ஆஃபர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இம்ப்ளைட் கான்ட்ராக்ட் படிச்சிருப்போம்ல, டைப் ஆஃப் கான்ட்ராக்டில். இம்ப்ளைட் கான்ட்ராக்ட் தான் என்னென்னு பார்த்துருப்போம். ஒரு ஆக்ஷன் மூலயமா ஒரு கான்ட்ராக்ட் உருவாச்சுன்னா அதுதான் வந்து இம்ப்ளைட் கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்துருப்போம். இங்கேயும் அதே தான். இம்ப்ளைட் ஆஃபர்னாலும் அதே மீனிங் தான். ஒரு ஆக்ஷன் மூலிமா அந்த ஆஃபர் வந்து உருவாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ரயில்வே ஸ்டேஷன்லலாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு ரிச் மேன் வந்து இறங்கினோன்னே அவங்களோட லக்கேஜை வந்து இந்த போர்ட்டர் அப்படின்னு சொல்கிறவங்க அவங்களே வந்து கேரி பண்ணிட்டு போவாங்க. இவர் வந்து எந்த ஆஃபரும் கொடுக்க மாட்டார் அந்த பர்சன். இவங்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போர்ட்டர் வந்து லக்கேஜை கேரி பண்ணிட்டு போவாங்க. அந்த சர்வீஸ்க்கு அந்த பர்சன், அந்த ரிச் பர்சன் பே பண்ணுவார். கரெக்டாக? இதுக்காக அந்த ரிச் மேன் வந்து ஒரு ஆஃபர்லாம் கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அது பேர் தான் என்னன்னா இம்ப்ளைட் ஆஃபர். ஒரு ஆக்ஷன் மூலயமா இந்த ஆஃபர் க்ரியேட் ஆகும் தானாகவே. இது பேர் தான் இம்ப்ளைட் ஆஃபர். அண்ட் வந்து ஸ்பெசிஃபிக் ஆஃபர். ஸ்பெசிஃபிக் ஆஃபர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் மேட் டு எ ஸ்பெசிஃபிக் பர்சன் ஆர் ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் பர்சன். ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கும் ஆர் ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் பர்சனுக்கும் இந்த ஆஃபர் வந்து கொடுத்தாங்கன்னா அது பேர் தான் என்னன்னா ஸ்பெசிஃபிக் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சர்ச் ஆஃபர் கேன் பி அக்செப்டட் ஒன்லி தட் பர்சன். அந்த பர்சன் மட்டும்தான் அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ண முடியும். மற்ற யாரும் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். மிஸ்டர் எக்ஸ் ஆஃபர் டு செல் இஸ் ஹவுஸ் டு ஒய் ஃபார் 1 crore. திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக் ஆஃபர் ஆஸ் ஒய் அலோன் கேன் அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் இட். இப்போ மிஸ்டர் எக்ஸ் வந்து ஒரு ஆஃபர் பண்ணுறாரு மிஸ்டர் ஒய் கிட்ட, என்னோடய ஹவுஸை வந்து சேல் பண்ணுறேன் 1 crore அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக் ஆஃபர். இந்த ஒய் மட்டும்தான் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணுறதா ரிஜெக்ட் பண்ணுறதான்றது முடிவு எடுக்க முடியும். மற்ற யாரும் முடிவு எடுக்க முடியாது. கரெக்டாக? அதுவே வந்து ஜென்ரல் ஆஃபர். நெக்ஸ்ட் என்னென்னா ஜென்ரல் ஆஃபர். இந்த ஸ்பெசிஃபிக் ஆஃபருக்கு ஆப்போசிட் தான் இந்த ஜென்ரல் ஆஃபர். இந்த ஜென்ரல் ஆஃபர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் வேர்ல்டுக்குமே வந்து இந்த ஆஃபர் வந்து போய் சேரும். யார் வேணாலும் அதை அக்செப்ட் பண்ணி அதை வந்து செஞ்சு முடிக்கலாம். எனி பர்சன் கேன் பி காம்பிடன்ட் டு கான்ட்ராக்ட் who has a notice of a offer may accept it by complying with the terms and offer. அதாவது வந்து யார் வேணாலும் இந்த என்டையர் வேர்ல்டில் யார் வேணாலும் இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணலாம். அது பேர் தான் என்னன்னா ஜென்ரல் ஆஃபர். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் அட்ரஸ் டு எ பப்ளிக் அட் லார்ஜ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் த ஜென்ரல் ஆஃபர். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, அது வந்து என்டையர் வேர்ல்டுக்குமே ஒரு ஆஃபர் கொடுக்குற மாதிரி தானே. ஸோ வந்து இது வந்து ஜென்ரல் ஆஃபர் அப்படின்றாங்க. இதுக்கு இன்னொரு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜென்ரல் ஆஃபருக்கு ஒரு கேஸ்லாம் இருக்குது பாருங்கள். என்ன கேஸ்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் லா வர்சஸ் அர்ச்சரன் லால். இந்த கேஸ்லால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யங் பாய் வந்து என்ன பண்ணுறாருன்னா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. அது அவரோட ஃபாதர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்பில் இஷ்யூ பண்ணுறாரு. அந்த ஹேண்ட்பில்லில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அந்த மிஸ் ஆன பாயை கண்டுபிடிச்சி தராங்களோ அவங்களுக்கு ரிவார்டாக 500 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. இந்த ஆஃபர் வந்து இந்த என்டையர் வேர்ல்டில் எல்லாருக்கிட்டையும் போய் சேருது. ஸோ இதுதான் என்னென்னா ஜென்ரல் ஆஃபர். புரிஞ்சிச்சா? அண்ட் வந்து ஸ்டாண்டிங் ஆஃபர். ஸ்டாண்டிங் ஆஃபர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபர் ஆர் கண்டினியூயிங் ஆஃபர் அப்படின்னு வந்து இன்னொரு பேர் இருக்குது. இப்போ இந்த ஸ்டாண்டிங் ஆஃபரில் என்ன சொல்கிறாங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டு ஆஃபர்
that kept open for acceptance over a period of time. ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமுக்கு தான் அந்த ஆஃபர் வந்து ஓப்பனில் இருக்கும், அப்புறமா அந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆயிரும். அது பேர் தான் ஸ்டாண்டிங் ஆஃபர். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தீபாவளி சேல்ஸ், பொங்கல் சேல்ஸ்லாம் போடுறாங்க தெரியுமா, இதெல்லாம் வந்து இந்த ஸ்டாண்டிங் ஆஃபரில் வரும். ஆதி சேல்ஸ் அதெல்லாம் போடுறாங்கள, ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டிங் ஆஃபர். அந்த குறிப்பிட்ட டைமுக்கு தான் வந்து அது ஓப்பனில் இருக்கும், அடுத்து வந்து க்ளோஸ் ஆகிடும். இதுதான் வந்து ஸ்டாண்டிங் ஆஃபர். ஃபார் இன்ஸ்டன்ஸ் அ டெண்டர் டு சப்ளை கூட்ஸ் அப் ஸ்பெசிஃபிக் ப்ரைஸஸ். அதாவது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு பெரிய ஸ்டோர்ஸில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சப்ளை ஆஃப் கூட்ஸ்க்காக ஒரு டெண்டர் இருப்பாங்க. ஒரு பெரிய இதுக்கிட்ட, பெரிய ஆர்கனைசேஷன் கிட்ட டெண்டர் இருப்பாங்க. ஸோ இந்த டெண்டரை நம்ம ஸ்டாண்டிங் ஆஃபர் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? அடுத்து பாருங்கள், கிராஸ் ஆஃபர். கிராஸ் ஆஃபர் அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அன் ஐடென்டிக்கல் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு பார்ட்டி வந்து இப்போ ஏபி அப்படின்னு 2 பேர் இருக்காங்கன்னா, இந்த ஏ வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு ஆஃபர் பண்ணுறாரு பி கிட்ட, அண்ட் பி என்ன பண்ணுறாருனா அதே ஆஃபரை ஏ கிட்ட பண்ணுறார். 2 பேருக்கும் தெரியாமையே இது வந்து நடக்கும். இது பேர் தான் கிராஸ் ஆஃபர். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த கிராஸ் ஆஃபரை நம்ம அக்ரிமெண்ட்டை எடுத்துக்கவே முடியாது, இதுக்கு கான்ட்ராக்ட் போட முடியாது. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். மிஸ்டர் எக்ஸ் ரைட் எ லெட்டர் டு ஒய் ஆஃபரிங் டு செல் இஸ் கார் ஃபார் 5 lakh. ஓகேவா? மிஸ்டர் எக்ஸுன்றவர் மிஸ்டர் ஒய்க்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னொரு காரை 5 lakhக்கு சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே டைமு இந்த ஒய் வந்து எக்ஸுக்கு லெட்டர் எழுதுறாரு. என்ன லெட்டர் எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட காரை உனக்கு 5 lakhக்கு சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுறாரு. இதுதான் கிராஸ் ஆஃபர். புரியுதா? இப்போ அடுத்து பாருங்கள், கவுண்டர் ஆஃபர். இந்த கவுண்டர் ஆஃபர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ப்ரொப்போசல் மேட் பை ஆஃபரி. அதாவது வந்து ஒரு ஆஃபர் பண்ணுறாங்களே, இப்போ வந்து இதுலேயே பார்த்தோம், இந்த மிஸ்டர் எக்ஸ் வந்து ஒரு ஆஃபர் பண்ணுறாரு ஒய் கிட்ட, என்னோடய காரை சேல் பண்ணுறேன் 5 lakhக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் பண்ணுறாருல. இப்போ இந்த ஒய் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு ஆஃபர் கொடுப்பாரு. இந்த மாதிரி வந்து என்னால் 5 lakhக்கு வாங்கிக்க முடியாது, ஒரு 4 lakhக்கு 3 lakhக்கு குறைச்சி கொடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் பண்ணுவார். அது பேர் தான் என்ன, கவுண்டர் ஆஃபர். சப்ஸ்டியூஷன் கொடுக்குறாரு, சப்ஸ்டியூஷன் ஆஃப் த ஒரிஜினல் ஆஃபர். இந்த ஒரிஜினல் ஆஃபருக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறாரு. இது பேர் தான் கவுண்டர் ஆஃபர். கந்தசாமி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்தில் வடிவேல் ஒரு காமெடி இருக்கும். இப்போ வடிவேல் வந்து ஒரு தேங்காய் கடை வச்சுருப்பார். அந்த தேங்காய் கடையில் ஒரு கஸ்டமர் வருவார். அந்த கஸ்டமர் வந்து தேங்காய் எவ்வளோ அப்படின்னு கேட்பார். உடனே வடிவேல் என்ன சொல்லுவார்னா 10 ரூபா அப்படின்னு சொல்லுவார். உடனே கஸ்டமர் வந்து 4 ரூபா அப்படின்னு சொல்லுவார். வடிவேல் வந்து 8 ரூபா அப்படின்னு சொல்லுவார். மாறி மாறி நெகோஷியேட் பண்ணுவாங்க, பார்கெயின் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் கவுண்டர் ஆஃபர். ஒரு ஆஃபர் பண்ணுறாரு, அந்த ஆஃபருக்கு திருப்பியும் ஒரு கவுண்டர் ஆஃபர் கொடுக்குறாருல, ஒரு சாய்ஸ் கொடுக்குறாருல, அது பேர் தான் கவுண்டர் ஆஃபர். இப்போ புரிஞ்சிச்சா? இதுக்கு ஒரு கேஸ்லாம் இருக்குது பாருங்கள், ஐடு வர்சஸ் ஃப்ரெஞ்ச் அப்படின்னு ஒரு கேஸ்லாம் இருக்குது. இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஏ மேட் அன் ஆஃபர் டு பி டு செல் அ ஃபார்ம் ஃபார் 1000 pounds. 1000 poundsக்கு சேல் பண்ணுறேன், என்னோடய ஃபார்மை, அக்ரிகல்ச்சர் ஃபார்மை சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. இந்த பி என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு 950 poundsக்கு நீங்கள் உங்கள் அக்ரிகல்ச்சர் ஃபார்மை கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? லேட்டர் பி இன்ஃபார்ம்டு ஏ தட் ஈ வே ரெடி டு பே 1000 pounds டு விச் ஏ டிட் நாட் அக்ரி. அதாவது வந்து 950 poundsக்கு கேட்குறாரு. ஸோ உடனே என்ன பண்ணுறாருனா, ஏ இல்லை 1000 poundsக்கு தான் வந்து நான் வந்து என்னோடய அக்ரிகல்ச்சர் ஃபார்மை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. லேட்டராக இந்த பி என்ன பண்ணுறாருனா, ஏ கிட்ட திருப்பியும் சரி நான் இப்போ ரெடி டு பே த 1000 pounds, யூ கிவ் அ ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மிஸ்டர் ஏ அந்த ஃப்ரெஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் இந்த ஆஃபரை. புரியுதா? இதுதான் கவுண்டர் ஆஃபருக்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த கவுண்டர் ஆஃபர் வந்து ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுக்குறாருல, இப்போ இங்கே 950 poundsக்கு கொடு அப்படின்னு கேட்குறாருல, அந்த டைமே இந்த கான்ட்ராக்ட் வந்து எண்ட் ஆகிடும், இந்த ஆஃபர் வந்து எண்ட் ஆகிடும். ஓகேவா? திருப்பியும் வந்து இந்த ஆஃபரை எடுத்துகிட்டு போக முடியாது, திருப்பியும் ரிவைட் பண்ண முடியாது அப்படின்றாங்க. புரிஞ்சுதா கவுண்டர் ஆஃபர்னா என்னன்றது? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் வேலிட் ஆஃபர் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காம நம்ம ஆர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ் 3 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.